பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய லட்சிய பயணத்தில் வெற்றி அடைஞ்சதா நினைக்கிறீங்களா இல்லை தோல்வி அடைஞ்சதா நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் தோல்வியை கண்டது கிடையாது. ஏன்னா அவருடைய அரசியல் பயணன்றது 1919 அவர் ஒரு பயணம் அரசியல் பயணம் வந்தது. நாட்டில் சவுத் பாரா கமிஷன் வருது. ஏன்னா அந்த நாட்டில் ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்கிற அந்த கமிஷன் வந்து மக்கள் ஆய்வு பண்ணும் போது பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல் அவர் அந்த சவுத் பாரா கமிஷனில் போய்ட்டு ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவில் என்னடான்னா அனைத்து மக்களுக்கு ஓட்டு உரிமை கேட்டு மனு கொடுத்தாரு. அந்த ஓட்டு உரிமை கேட்டதுக்கு அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா, பள்ளிக்கூட வாசலே பார்த்ததில்ல, பாராளுமன்றத்தில் போய் என்ன பேச போகிறாங்க, அதுபோல் பள்ளிக்கூட வாசலே பார்த்ததில்ல, பாராளுமன்றத்தில் போய் என்ன பேச போகிறாங்க, போடுறதுக்கு சட்டை கிடையாது, உடை கிடையாது, உணவு கிடையாது, இருக்கிறது இடம் கிடையாது, இவங்களாம் அரசியலில் போய் என்ன பண்ண போகிறாங்க, என்ன தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணால் கண்டனம் தெரிவித்தாங்க. பத்திரிகையில் செய்தி கூட வந்தது. அதை தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் 1927 சைமன் கமிஷன் வந்து திருப்பி ஓட்டு உரிமை கேட்குறாரு. அதை தொடர்ந்து வட்டமேஜை மாநாடு 1930, 31, 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்பயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிநிதிகளும் கூப்பிட்டாங்க. அப்போது பிரதிநிதினா என்னென்னா மதத்தை சார்ந்து இஸ்லாமியருடைய பிரதிநிதி கேட்டாங்க, சீக்கியர்களுடைய பிரதிநிதி, ஆங்கிலோனுடைய பிரதிநிதி, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய பிரதிநிதியாக பாபா சாஹேப் அம்பேத்கர் போகிறாரு. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் 1930 மகாத்மா காந்தி போல் 31 மகாத்மா காந்தி போனார். அப்போ 30 நாட்டில் 400 வருஷமாக ஆண்டிங்க, இன்றைக்கி நாடு சட்ட ஒழுங்கெல்லாம் பாதுகாத்தீங்க, மனித சமூகத்தை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஆட்சியாளராக இருந்து என்ன பண்ணீங்க, இங்கே சமத்துவம் இருக்குதா, சகோதரத்துவம் இருக்குதா இந்த நாட்டில்ன்றதை கேள்வி மேலே கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் 1931 காந்தி கலந்துக்கினார். காந்தி கலந்துக்கும் போதும் இதே தான் கேள்வி, முன்னுரிமையாக ஓட்டுரிமை பற்றி கேட்குறாரு. ஓட்டுரிமை கேட்கும்போது மகாத்மா காந்தி கூட அது படிப்படியாக கொண்டு போகலான்றார். ஏன்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய படிப்படின்னு 3 படி இருந்தது. பட்டாருக்கும் ஓட்டு போடணும், பட்டதாரியாக இருக்கிறவங்க ஓட்டு போடணும், வருமான வரி கட்டுறவங்க ஓட்டு போடணும். அப்போ பட்டா இருந்த அன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் என்னென்னா பெரிய பெரிய நில உரிமையாளராக இருக்க, ஜமீன், மிட்டா, மிராஸ்தார், இது போல் பண்ணையாராக இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து பட்டா இருந்தது. அவங்க தான் அன்றைக்கி காங்கிரஸ்காரங்களாக இருந்தாங்க. பட்டதாரின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பிராமணர்கள் தான் பட்டதாரியாக இருந்தாங்க. வருமான வரின்னும் போது பெரிய பெரிய அதிபர்களாக இருக்கக்கூடிய அவங்க தான் வருமான வரி கட்டதான். இந்த நாட்டில் 114% ஓட்டு உரிமை இருந்தது. 86% மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோ மிக பிற்படுத்தப்பட்டோ நாட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எல்லாமே 86% மக்கள் ஓட்டு உரிமை கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஓட்டு உரிமையை பற்றி சொல்கிறார். ஏதோ வரிசைன்னு ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் ஓட்டு போட்டு அதிகாரிகளை பார்த்துட்டு வர விஷயத்த சொல்ல, வாக்குச்சீட்டுன்றது அவனோட உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதன்றார். அவனுடைய கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இனம் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதன்றார். இப்போ வரி கட்டுறவங்களுக்கு ஓட்டு வருமானா அன்றாட பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் நாங்கள் வரி கட்டுறோம். நாங்கள் வாங்குகிற பயன்படுத்துகிற உணவுலேருந்து, அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, ஒரு சோப்பில் நான் போட்டுனுக்கிற சட்டை இல்லை, நடக்கிற நடப்பாதை இல்லை, நான் வச்சுனுக்கிற பேனாலேருந்து, போட்டுனுக்கிற காலாடியிலேருந்து எல்லாத்துக்கும் நான் வரி கட்டுறேன். அந்த வரி கட்டுற அடிப்படையில் எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி 1.25 மணி நேரம் ஓட்டு உரிமை பற்றி போராடி 21 வயது அவங்களுக்கு ஓட்டு உரிமைன்னா 1935 இந்தியா ஆக்டுன்னு வந்து 1930 21 வயது வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வைக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுபோல் வந்து தொடர்ச்சி அவருடைய போராட்டம், அவர் தோல்விக்குன்றது இடமே கிடையாது. 19 வராரு, 32 எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்குறார். நாட்டில் இருக்க 100% மக்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுக்குறார். 11 வருஷத்தில் வெற்றி காண்றார். அது பிறகு 1942 தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கிறார், வைஸ்ரா குழு உறுப்பினராக இருக்கிறார். அப்போ தொழிலாளர் துறை அமைச்சர் என்னும் போது இன்றைக்கி சிக்காகோவில் மே தினம் ஃபஸ்ட்டு கொண்டாடுறோம். 8 மணி நேரம் வேலை வந்ததுக்கு, இந்தியாவில் 8 மணி நேரம் வேலை வந்ததுக்கு தேதி, மாதம், வருஷம் கேட்டால் யாருக்கும் தெரிய மாட்டுது. அங்கே எவ்வளோ போராட்ட மத்தியில் ரத்தம் சிந்தி எத்தனை ஆயிரங்களை ரத்தத்தால் அந்த அந்த கம்யூனிஸ்டுடைய கொடி, அந்த செங்கொடி கூட சகுப்பு கொடி எப்படி மாறந்து கூட வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ரத்த கலர் இல்லாத ஒரு பேனலில் இருக்கிற மைய மட்டும்தான் செலவாச்சு. இந்தியாவிலும் தேதி இருக்குது எப்போ 8 மணி நேரம் வேலை வந்தது. பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஓய்வோட ஊதியம், பென்ஷன்லேருந்து, பிஎஃப்லேருந்து, இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து எல்லாமே 8 மணி நேரம் வேலை திட்டத்துலேருந்து, ஆண்களுக்கு பெண்களுக்கு கழிப்பிட வசதியிலேருந்து, குடியிருப்பு வசதியிலேருந்து, கேன்டீன்லேருந்து எல்லாமே சட்டமாக வந்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கும்போது.
அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தவர்கள் மகப்பேறு காலத்தில் ஓய்வோட ஊதியத்துலேருந்து ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து முத்தரப்பு பேச்சுலேருந்து எல்லாமே சட்டமாக கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் 1947 பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் சேர்றாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுடைய தலையெழுத்தாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற வாய்ப்பு கிடச்சிது. அது எழுதினார். இன்றைக்கி வருகிற 26 குடியரசு நாள் நம்ம 67வது குடியரசு நாள் கொண்டாட போகிறோம். இந்த குடியரசு நாளுன்றது அவருடைய நாள், சட்ட நடைமுறைப்படுத்தின நாள். அதனால் அவர் வெற்றி தோல்விக்கே இடம் கிடையாது. வெற்றி பெற்று தான் வரிசையாக அவர் 40 ஆண்டு கால அரசியலில் வெற்றி பெற்று தான் இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த நாடாக இன்றைக்கி ஒருங்கிணைச்சு வச்சுருக்குது. இந்த சட்டம் இல்லைன்னா இன்றைக்கி கம்யூனிசம் பேசுகிற ரஷ்யா துண்டாச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2 மொழி பேசுகிறாங்க. அந்த 2 மொழி பேசுகிற மக்கள் 40 ஆண்டு காலமாக அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி போராடி ஒரு இனமே அழிஞ்சிடுச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடி சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் அங்கே 3 முறை இராணுவ புரட்சி ஏற்பட்டது. அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் ஜாதி, மதம், மொழி, இனம் இன்றைக்கி எல்லாமே கடந்து ஒரு ஒரு இந்தியாவாக இருக்குதுன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தான் காரணம். அதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் காரணம். இன்றைக்கி தமிழெல்லாம் இருக்கக்கூடிய எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி போராடல. நிதி அமைச்சர்லேருந்து எவ்வளோ அமைச்சர்கள்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கன்னட மக்கள் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி இல்லை. தேவகோட பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிறாரு. பஞ்சாப் மக்கள் போராடுறது கிடையாது. ஏன்னா மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிறாரு. அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சம உரிமை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்து மூலம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எல்லா நாட்டில் 130 கோடி மக்களுக்கும் இன்றைக்கி எல்லாமே ஜாதி, மதம், மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், அது பிரதமராக இருக்கட்டும், அது ஜனாதிபதியாக இருக்கட்டும், அது கவர்னராக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், நீ சத்தியபிரமாணம் பதிபிரமாணம் பண்ணும்போது இந்திய அரசியல் சட்டத்து மேலே தான் பதிபிரமாணம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாட்டோடைய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மை எல்லாத்தையும் சட்டத்தெல்லாம் ஒரு காப்பாற்றுற ஒரு சக்தியை பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்துட்டு போகிறார். அதோடைய பயணம் வந்து வெற்றி வெற்றி பெற்று தான் இன்றைக்கும் சட்ட ஆட்சி தான் நடக்குது. இன்றைக்கி ஆட்சியாளர் வேணால் மாறலாம், வாஜ்பாய் மாறலாம், மன்மோகன் சிங் மாறலாம், மோடி மாறலாம், நாளைக்கு தேசிய தலைவர் பகஞ்சி பிரதமர் ஆகலாம், இங்கே முதலமைச்சர் திமுக மாறலாம், அண்ணா திமுக மாறலாம், திமுக அண்ணா திமுக, நாளைக்கு பிஎஸ்பிக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்ற முடியும். சட்டம் மாற போகிறதில்ல. நீதிபதி மாறலாம், கவர்னர் மாறலாம், சட்டம் மாற போகிறதில்ல. காவல்துறை கலெக்டர், ஐஏஎஸ் கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளர் மாறலாம், டிஜிபி மாறலாம், சட்டம் மாற போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் தான் இன்றைக்கி ஆட்சி செய்யுது. இன்னி நேரம் இருக்க நாளைக்கில் எப்போ இருந்தாலும் சட்டம் தான் ஆட்சி. ஆட்சியாளர் வேணால் மாறலாம் தான், சட்டம் மாற போகிறது. அதனால் அவர் எழுதிய சட்டம் இன்னி வரைக்கும் வெற்றி பெற்றிருந்தார். ஜாதி ஒழிப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே ஜாதியை ஒழிக்க முடியுமா? ஜாதியை ஒழிக்கிறதுக்கு சாத்தியப்படாது, ஜாதியை இணைக்கிறது தான் சாத்தியப்படும். இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஆர்டிகல் 340 பேக்வேர்டு கிளாஸ்ன்னு இருக்குது, ஆர்டிகல் 341 ஷெட்யூல் காஸ்ட்னு இருக்குது, ஆர்டிகல் 342 ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு இருக்குது. இதுபோல் வந்து ஜாதியை ஒழிக்கிறன்றது ரொம்ப சாத்தியப்படாதனால ஜாதி இணைக்கலான்றது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஒரு ஆய்வில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு 4 வர்ணத்தில் 6000 ஜாதியை பிரித்தாங்க. அது 3000 வருஷமாக வர்ணாசிரம கொள்கை இருந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் 4 வர்ணத்தில் 6000 பிரிவை 4 பிரிவாக உருவாக்குறார். ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், பேக்வர்டு கிளாஸ், அப்பர் கிளாஸ் இப்படி உருவாக்கி இணைச்சார். 6000 பிரிவை 6000 பிரிவை வந்து 4 பிரிவாக இணைச்சி இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்து மூலிமா அங்கீகாரம் கொடுத்தாச்சு. இன்றைக்கி தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு பேக்வர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் வாங்க, ஒரு எம்பிசின்னு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் பள்ளிக்கூடத்தில் அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு ஷெட்யூல் காஸ்ட்னு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பேக்வர்டு கிளாஸ்னு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது, பள்ளிக்கூடத்தில் அனுமதி கிடைக்குது. அதனால் அரசியலமைப்பு சட்டத்து மூலிமா சட்ட ரீதியாக அங்கீகாரம் வந்துடுச்சு ஜாதிக்கு. அப்போ அந்த அங்கீகாரத்தை நம்ம எப்படி இது பண்ணோன்னா 6000 பிரிவாக இருக்கக்கூடிய 4000 பிரிவு ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய. ஏன்னா ஜாதின்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மாநிலம் இல்லை, கேரளாவில், ஆந்திராவில், குஜராத்தில், மராட்டியில், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் இருக்க ஜாதி இருக்குது. இதை எப்படி இணைக்கிறதுன்றது பாபா சாஹேப் பார்க்குறாரு. அந்த சட்ட ரீதியாக இன்றைக்கி வந்து 4 பிரிவாக உருவாக்கி இணைச்சிட்டாரு. இது இணைஞ்சால இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி போய்ட்டு வெளி மாநிலத்தில் போய்ட்டு நான் ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவருன்னா அங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய புரியாது. அது எந்த மாநிலம் இருந்தால், பஞ்சாப் இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, அது குஜராத் இருந்தாலும் சரி, ராஜஸ்தான் இருந்தாலும் சரி, யாருக்கு பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இருந்தாலும் புரியாது. நான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்னா நானும் ஷெட்யூல் காஸ்ட்னு கை கொடுத்துருப்பாங்க. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி
இருக்கக்கூடிய அன்புமணி அவர் வந்து உத்தரபிரதேசத்துக்கு போனார். முலாம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் சந்தித்தார். அவருடைய மாநாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பு கொடுத்து போனார். அங்கே அழைப்பு கொடுக்க போகும்போது கூட வீர வன்னியர் சத்திரிய சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருந்தால் அங்கே புரிஞ்சிருக்காது. அகிலேஷ் யாதவுக்கு புரிஞ்சிருக்காது, முலாம் சிங் யாதவுக்கு புரிஞ்சிருக்காது. அது ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்காது, அது ஹிந்தியில் சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்காது. நான் ஒரு பேக்வேர்டு கிளாஸ்னா நானும் பேக்வேர்டு கிளாஸ்னு கை கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த வார்த்தை இணைக்குது நாட்டில் அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ மாநிலம் இருக்கக்கூடிய இவ்வளோ மொழி பேசுகிறவங்க இந்த வார்த்தையால் தான் புரியுது. ஒரு ஷெட்யூல் காஸ்ட்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இணைகிறாங்க. ஒரு பேக்வேர்டு கிளாஸ்னா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களாக இருக்கக்கூடிய எல்லாம் இணைகிறாங்க. ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் இணைகிறாங்க. இது போல் இருக்கக்கூடிய 6000 பிரிவை 4 பிரிவாக உருவாக்கி அரசியலும் சட்டத்து மூலிமா அங்கீகாரம் கொடுத்தாச்சு. அதனால் சமூகத்தை இணைக்கத்தான் முடியும், தவிர ஒழிக்க முடியாது. சமூகத்தை இணைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாயாவதி அம்மா தலைமையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இணைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்தியா முழுக்க நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கிறதா? உத்தரப்பிரதேசில் நடந்த பிறகு இந்தியா முழுக்க அது சாதாரணம். ஏன்னா உத்தரப்பிரதேசில் தான் அங்கே இருக்கக்கூடிய மத ரீதியாக இருந்தாலும் சரி, ஜாதி ரீதியாக இருந்தாலும் சரி உச்சகட்டத்தில் இருந்தது. அதனால தான் கன்சிராமையா எதுக்கு உத்தரப்பிரதேசத்தை தேர்வு பண்ணார்னா, இது வந்து ஒரு மையப்பகுதியை நாட்டுக்கு உத்தரவிட பிரதேசம். இந்த அதிகாரத்தை கைப்பற்றினா இந்தியா முழுக்க அரசியல் அதிகாரன்றது ஈஸியாக கைப்பற்றலான்றதால தான் உத்தரப்பிரதேசத்தில் முடிஞ்சது. அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அது போல் அதிகாரத்தை கைப்பற்றி எல்லா சமூகத்துக்கு வேண்டிய அந்த ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி எல்லாத்தையும் கொடுத்ததால் தான் அங்கே வந்து மனித சமூகமே ஒருங்கிணைந்து முடிஞ்சது. மனித சமூகத்தை ஒருங்கிணைச்சு எல்லா மனிதருக்கு வேண்டிய கல்வியிலேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, தொழிலேருந்து, நலன்லேருந்து, ஹெல்த்துலேருந்து எல்லாம் சம வாய்ப்பு இருந்தது. ஒரு சமத்துவம் ஏற்பட்டது. அந்த சமத்துவம் ஏற்பட்டதால் தான் இன்றைக்கி வந்து அனைத்து சமூகத்தை சேர்ந்த எல்லாம் ஓட்டு போட்டு 4 முறை முதலமைச்சர் ஆனாங்க. இப்போ 5ஆவது முறை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டில் எந்த அளவுக்கு மத கலவரம், ஜாதி கலவரன்றது நம்ம பத்திரிக்கை வழியாக, தொலைக்காட்சி வழியாக நம்ம நேரடியாக பார்த்துட்டோம். அதனால் இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள் அனைத்து மக்களும் பெகஞ்சி ஆட்சிக்கு வரணுன்றத விருப்பத்தோடு இருக்கிறாங்க. பெகஞ்சி வந்து இப்போ வந்து சிஎம் 2017 சிஎம்மாக யூபிக்கில் போட்டிடுறாங்க. இப்போ 2019 அப்படின்னு வர முஸ்ல பெகஞ்சி வந்து எப்போவுமே நேஷ்னல் பாலிடிக்ஸ் நான் வந்து பிரதம மந்திரி ஆவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வெறும் உத்தரப்பிரதேசம் மட்டும் ஓட்டு போட்டு அவங்க பிரதம மந்திரி ஆக முடியாது. அப்போ இந்தியா முழுக்க இருக்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்போ தமிழகத்தில் இப்போ வந்து பிஎஸ்பிக்கு என்ன ஒரு பிளான் இருக்குது நம்ம ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு? தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க ஒரே வேலை திட்டம் தான் பிஎஸ்பின்றது. இங்கே வந்து நம்ம வந்து பிஎஸ்பியை வந்து ஆய்வு பண்ணணும். பிஎஸ்பின்றது ஆய்வு பண்ணாத நம்ம அரசியலுக்கு ஆய்வு பண்ணி அதை எடுத்துக்கன்னு அந்த அரசியல் கொண்டு போனால் தான் அது தமிழ்நாடுல இந்திய பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இந்தியா முழுக்க அது சாத்தியப்படும். ஆய்வு பண்ணாத கொண்டு போகாத இன்னைய வரைக்கும் ஆய்வு பண்ணாத கொண்டு போகாத முடியாது நம்மளால். பிஎஸ்பின்றது ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு கொண்டு போயினா தான் மக்கள் ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு சமூக மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு அரசியல். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தாதா சாஹேப் கன்சராமையா வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசணும் போது அரசியல் வந்து முன்னோடியாக தமிழ்நாட்டில் இருந்தது, இயக்கங்கள் முன்னாடி இருந்தது, அரசியல் முன்னாடி இருந்தது. அதனால் தமிழ்நாட்டில் பேசும்போது அவர் பேசும்போது சொல்கிறாரு, நான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறேன். அப்படி சொல்லும் போது அது உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது எப்படி முடியும்? ஏன்னா இவர் பஞ்சாபில் பிறந்தவர், உத்தரப்பிரதேசத்தில் போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? தமிழ்நாடு சொன்னால் சாத்தியப்படும். ஏன்னா இயக்கங்கள் தொடங்கினா அரசியல் இருந்த இடம், எல்லாம் முன்னோடி இருந்த இடம். இல்லை மகாராஷ்டிரா சொன்னால் பரவாயில்ல, ஆனால் வந்து உத்தரப்பிரதேசத்தை போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுன்றாரு. அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பிறந்த மண். இங்கே இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக எதிர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது. அப்படியாப்பட்ட இங்கே திமுகனா 10 திமுக பலம் கொண்டது காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில். இங்கே அண்ணா திமுக 10 அண்ணா திமுக பலம் கொண்டது ஒரு பிஜேபி. இங்கே 3% பிராமணர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. அங்கே 14% பிராமணர்கள் இருக்கிறாங்க. ராமர் பிறந்த இடம், கிருஷ்ணர் பிறந்த இடம், அயோத்தி, காசி, ஹரிதுவா, இந்துத்துவோடைய ஹெட்குவார்ட்டர் அதுதான். அந்த இடத்துல எப்படி சாத்தியப்படும்? ஒரு கல் ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சாகிற ஒரு நிர்வாணமாக சாமியார் இருக்கிற இடம், அந்த பகுதியில் போய்ட்டு எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதெல்லாம் சாத்தியப்படுமா? இதெல்லாம் பேச்சுக்கு வேணால் பேசலாம், இருந்தாலும் நடைமுறைக்கு வராதுன்னு சொல்லி அன்றைக்கி இருந்து கேள்வி மேலே இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் வந்து ஒரே நம்பிக்கை இருந்தது, உத்தரப்பிரதேசத்தை தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினச்சார். அதை சொல்லிட்ட போனார். இந்தியா என்ற வரைபட பகுதி
மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அரசியலில் மையப்பகுதி அந்த கழுத்தை போய் நான் பிடிக்க போகிறேன். அந்த கழுத்து பிடிக்க ஆரம்பிச்சோன்னா கால் கை எல்லாம் தானாக ஆட ஆரம்பிச்சிடும். கால் பகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த உங்களால் முடிஞ்சால் ஏறி வாங்க, நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆட்சி அமைக்க போகிறேன், ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் பாபா சாஹேபுடைய எண்ணத்தை சொல்லி அதிகாரத்தை சொல்லி ஒரு தேசிய கட்சி உருவாக்க போகிறோம், ஒரு கைவிட்டு போன யானை சின்னத்தை நான் மீட்டெத்துன்னு வர போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இவங்களால் அதை நம்பிக்கை வரல. போய் 84 கட்சி உருவாக்கி 95 ஆட்சியை பிடிக்கிறார். 96 ஒரு தேசிய கட்சி உருவாக்குறார். அதுக்கு பிறகு இங்கே இருக்கிறவங்க அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானி, அதனால் அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிஞ்சுது அப்படின்னாங்க. அதுபோல் நான் ஒரு சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானி கிடையாது. 30 வயசில் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்ற நூலை நான் வாசித்தேன். ஃபஸ்ட்டு அந்த வால்யூம் ஜாதி ஒழிக்க வழி என்ன, இந்தியாவின் ஜாதிகள், இந்த புத்தகத்தை படித்தேன். பாபா சாஹேப் புத்தகத்தை படித்தேன். எப்படி இயக்கத்தை நடத்தணும், எப்படி சமூகத்துக்கு வேண்டிய அரசியலை எப்படி கொண்டு போகணுன்றது தெரிஞ்சுக்கினேன். இதை தான் நான் செய்தேன் தவிர வேறு எதுவும் எனக்குன்னு சொந்த அறிவில் இல்லை. பாபா சாஹேபுடைய எண்ணத்தை மக்கள்கிட்ட சொன்னேன். மக்கள் ஏற்றுக்கினாங்க, எல்லா மக்களும் ஏற்றுக்கினாங்க. அவருடைய எண்ணம்ன்றது அதுபோல் மனித சமூகத்துக்கு வேண்டிய ஒரு சமத்துவத்தை சொல்ல வேண்டிய எண்ணம், ஒரு சகோதரத்தை இருக்கக்கூடிய. அதனால் பாபா சாஹேபுடைய எண்ணத்தை போய் சொன்னேன். ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருந்தாலும் சரி, பேக்வர்டு கிளாஸ் மக்கள் இருந்தால், மைனாரிட்டி மக்கள் இருந்தாலும் சரி, ஹரேராம் ஜெயராம் சொல்கிறவங்களாம் ஜெய்பீம் சொல்லிட்டு ஏற்றுக்கினாங்க. அந்தளவுக்கு பாபா சாஹேபுடைய எண்ணன்றது ஒரு மனித சமூகத்தை ஏற்றுக்கிற அளவு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார் நம்மக்கிட்ட அப்படின்னு கன்சிராமையா சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கி எப்படி அதெல்லாம் தமிழகத்தில் சாத்தியப்படுமா அப்படின்றது அப்போ என்ன சொன்னாங்க, அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியப்படுமா, தமிழ்நாட்டை சொன்னால் பரவாயில்ல சாத்தியப்படனாங்க. இப்போ தலைக்கீழே சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரம், அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியப்படும், தமிழ்நாட்டில் சாத்தியப்படுமான்றாங்க. அதுபோல் முடியாதவங்க இதெல்லாம் சொல்கிற ஒரு பாபா சாஹேபுடைய எண்ணம் தெரியாதவங்க தான் இதெல்லாம் சொல்கிறேன்.